என்ன வெயில் காலம் இப்போ மழை காலம் மாதிரி இருக்குது. நம்மளே இப்போ தான் வடகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தொழில் பண்ணுவோம்னு நினச்சோம். அது கடவுளுக்கே பொருட்களை போல். நம்ம வடகம் போடணும்னு ஆரம்பித்த நாள்லேருந்து மழை தான், இல்லாட்டி கூறாப்பாவே இருக்குது. என்ன தான் செய்கிறதுனே தெரியல. போ ஏட்டி கிரிஜா, கிரிஜா, ஏட்டி கிரிஜா. என்னங்க சொல்லுங்கள். என்னட்டி யோசிச்சுட்டு உக்காந்துருக்க? காலையிலே என்ன சிந்தனை உனக்கு? இல்லைங்க, இந்த வடகம் போட ஆரம்பித்த நாள்லேருந்து மழையாக தான் இருக்குது. அதை தான் என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கிடுங்க. அதை போட்டு என்னத்தட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்க? விடு, அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்ய? பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் நட்டம் இல்லைல்ல. எப்பயும் போல் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோ, அது போதும். நான் வாங்குகிற சம்பளத்தில் குடும்பத்தை ஓட்டினா போதும். நீ எதுவும் சம்பாதிக்கணும் வைக்கணும்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம். பிள்ளைகளை நல்லா கவனிச்சாலே போதும், பார்த்துக்கோ. சரி, என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சும்மா தானங்க இருக்கேன். அதை தான் யோசித்தேன். சரி, அதுக்கு என்னட்டி செய்கிறது? சரி விடு, பார்த்துக்கிடலாம். எப்போ அதை தான்ப்பா நானும் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மா தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீ எங்கேருந்துமா வர்ற? நான் அங்கே பெட்ரூமில் தான்ப்பா உட்காந்துருந்தேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். அதான் சரி எழுந்திரிச்சு வருவோமேன்னு வந்தேன். சரி, உங்கள் அம்மாவும் எதையாலும் செய்யணும்னு நினைக்கிறா போல். அது முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய? அவனை எங்கே உங்கள் அண்ணனை? எப்போ அவன் காலையில் சைக்கிள் ஓட கிளம்பிட்டான்ப்பா. இந்த பயலுக்கு வேறு வேலையே இல்லை போல. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். சரிம்மா, சரி பாருங்க, நான் கிளம்பட்ட வேலைக்கு. சரிப்பா, பாய். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஏட்டி இவ்வளோ வேகமாக நடந்து உங்கள் அப்பா எந்த கோட்டையை பிடிக்க போகிறாரு? அதை ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க? அப்பாட்டையே கேட்க வேண்டியதானே? ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள்ட்ட ஒன்றும் பேச முடிய மாட்டேங்குதுமா. சும்மா எதையாவது கேட்டால் உடனே அங்கே கேட்க வேண்டியதானே, இங்கே கேட்க வேண்டியதானே. பிள்ளைகளுக்கு வாய் மட்டும் ரொம்ப வளருது. எங்கம்மா வாய் வளருது? அப்படியே தானே இருக்கு. ஏட்டி போய் என்கிட்ட அடி வாங்கிறது, ஓடி போயிரு. போட மாட்டேனே, நடந்து போவேனே, என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க? பிள்ளைகளுக்கு அறிவு வளருதோ இல்லையோ, வாய் குழப்பம் மட்டும் நல்லா வளருதுமா. ஏட்டி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ஏம்மா இப்போ லீவில் விட்டுருக்காங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க்குன்ற ஞாபகத்திலேயே லீவ்லையும் சொல்கிறீங்களா? ஆமாம். ஏட்டி ஒரு மாதம் லீவுனா சும்மா எதையாவது படிக்க எழுத இருக்கலாம்ல. அப்போ தானே பழசெல்லாம் மறக்காமல் இருக்கும். ஏம்மா நாங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நல்லா படிக்கிறோம் அப்படின்றதுக்காக தானே இந்த ஒரு மாதம் லீவ் விடுறாங்க. அப்போ இப்பயும் படித்து நம்ம மூளைக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் மூளை சீக்கிரமாக கெட்டு போயிடும், பார்த்துக்கோங்க. ஏட்டி அப்போ நீங்கள் இந்த ஒரு வருஷம் படிக்கிறனால தான் இந்த ஒரு மாதம் லீவ் விடுறாங்களோ? மூளை அப்படியே ப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக. ஆமாம்மா, மூளை ப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்திருப்பீங்கல்ல, அப்போ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு பல்ல விளக்குங்க. ஏட்டி இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட அடி வாங்காமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். போயிடுங்கிட்டு. ஏம்மா சும்மா விளாட்டுக்கு தானே சொன்னேன். இதை ஏமா நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்மா. நல்லா பண்ணு பண்ணப்போ. ஏம்மா சாப்பிட்ற பண்ணு இல்லாமல் இது ஃபன். இந்த பண்ணை தாண்டி நானும் சொல்கிறேன். இப்போ அம்மா நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. பேசுகிறது கேட்க சிரிப்பாக இருக்குது நமக்கு. இன்னைக்கு என்ன வெளியே கதை பேச போகலையாம்மா நீங்கள்? போகணும் டீ, போகணும். இனிமேல் தான் போகணும்.